அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் இந்த நேச்சுரல் ஃபர்டிலிட்டி இயற்கை கருத்தரிப்புக்காக முயற்சி செய்யும் பொழுது அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்கனிங், அந்த உள் சுவர் தடிமன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள் சுவர் தடிமன் குறைவாக இருக்கும் பொழுது அதை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படிங்கிறது தான் குழந்தை வளரும் பொழுது, அந்த கரு வளரும் பொழுது அது போய் பதிஞ்சு வளரக்கூடிய ஒரு பெட்டு. அந்த பெட்டு நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அந்த கருவை அந்த உள் சுவர் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ஸ் வரக்கூடாது, இம்ப்ளான்டேஷன் நல்லபடியாக நடக்கணும், கரு நல்லா பதிஞ்சு வளரணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த உள் சுவர் தடிமன் சீராக இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஃபுட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று நம்மளுடைய எண்டோமெட்ரியல் திக்கனிங் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 9 to 12 mm அது இருக்க பார்க்கணும். அடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் தைராய்டு. ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் கண்டிப்பாக உங்கள் தைராய்டு ஹார்மோனுடைய அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகளெல்லாம் பயன்படுத்தணும். என்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கருப்பு உளுந்து. நம்மளுடைய மரபு உணவுகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது கருப்பு உளுந்து. இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே முதல் உணவாக கொடுக்கக்கூடியது இந்த உளுந்தங்களி தான். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருப்பாங்க, கருப்பட்டை சேர்த்துருப்பாங்க. இப்போது இதை எப்போ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனித்து பார்த்தோன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பீரியட்ஸ் ஆன முதல் 7 நாளில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் நம்ம கருப்பு உளுந்தை உணவில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய அந்த கருப்பையுடைய உள் சுவர் தடிமன் அதிகமாகும். ஸோ எண்டோமெட்ரியல் திக்கனிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கருப்பு உளுந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன், பெஸ்ட்டு உணவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆலம் விழுது. ஆலம் மரம் இருக்கு இல்லையா, நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியதான், குறிப்பாக கிராமங்களில் இருக்கும், அதில் தொங்கிட்டு இருக்கும். அந்த விழுதை எடுத்து அரைச்சி கஷாயம் மாதிரி போட்டுட்டு அதை 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 கிளாஸாக சுண்ட வச்சு கஷாயம் மாதிரி போட்டு அது கூட கொஞ்சமாக சுத்தமான பசும்பால், காய்ச்சின பாலை ஆட் பண்ணி ஒரு பால் கஷாயம் மாதிரி குடிக்கணும். எப்போ குடிக்கணும்? பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 10 டேஸும் குடிக்கணும். அந்த மாதிரி குடிக்கும் பொழுது ஆனதுலேருந்து 10 நாட்கள் கணக்கு வச்சுக்கணும். அந்த 10 நாள் இந்த ஆலம் விழுது பால் கஷாயம் எடுக்கும் பொழுது உங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்கனிங் ரெகுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமாக இருக்குன்னாலும் குடிக்கலாம், கம்மியாக இருக்குனாலும் குடிக்கலாம். இதை சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஆழம் விழுதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அத்திப்பழம். இதில் நிறைய அயன், ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட் எல்லாமும் இருக்குது. இது எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை இன்க்ரீஸ் பண்ணுது. எப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை அதிகரிக்கக்கூடிய தன்மை அத்திப்பழத்துக்கு இருக்குது. ஸோ பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து கணக்கு வச்சு ஒரு 10 டேஸ் வரைக்குமே ரெகுலராக காலையில் 2 அத்திப்பழம் வீதம் இரவு ஊற வச்சு காலையில் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு வரலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை அத்திப்பழத்துக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாதுளம் பழம். இப்போ மாதுளை அப்படிங்கிறது ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடியது, விட்டமின் இ, அயன் சத்தெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறமி அதில் இருக்குது. அதனால நிறைய நோய் தொற்று கிருமிகள் வராமல் தடுக்கிறது, நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துறது, ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையதாக இருக்கிறது. இது மாதிரி பல நற்குணங்கள் மாதுளம் பழத்துக்கு இருக்குது. குறிப்பாக கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தி கருமுட்டை சரியான நேரத்துக்கு வெடித்து வளரக்கூடிய தன்மையும் அதிகப்படுத்தி, அதே மாதிரி கருப்பையுடைய உள் சுவர் தடிமனையும் சீர்படுத்தக்கூடிய தன்மை மாதுளம் பழத்துக்கு இருக்குது. ஏன்னா அது ஈஸ்ட்ரோஜன் லெவலை
இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதில் நிறைய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால. ஸோ ரெகுலராகவே எல்லா நாளுமே நம்ம வந்து ஃபஸ்ட் 10 days மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த மந்த் டெய்லியுமே காலையில் மாதுளம் பழம் சாப்பிட்றதுங்கிறது சீக்கிரமாக கரு உறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கருப்பை உள்சுவர் தடிமனையும் அதிகப்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கருப்பு திராட்சை. இதில் வந்து நிறைய விட்டமின் சி, அயன், ஃபோலிக் அமிலம் இதெல்லாம் இருக்கிறதோடு சேர்த்து ஈஸ்ட்ரோஜனுடைய லெவலையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கருப்பு திராட்சைக்கு இருக்குது. ஸோ காலையில் நேரம் வந்து ஒரு 15-20 கருப்பு திராட்சையை வந்து ஊற வச்சு இரவு நேரம் வந்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி நைட்டு படுக்க போகும்பொழுது அதை குடிச்சிட்டு படுத்துடலாம். இது குடிக்கும் பொழுது ஒன்று உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய ஹார்மோன் லெவல் எல்லாம் சீர்படுத்தப்பட்டு எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகும்பொழுது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்னால கஷ்டப்படுறீங்க, சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, நிறையா PMS சிம்டம்ஸ் இருக்குன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கருப்பு திராட்சைக்கு வந்து இருக்குது, உலர்ந்த திராட்சைக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் 1 week மட்டும் எடுத்தால் போதுமானது. ஸோ இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டேலேருந்து கணக்கு வச்சு 10 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் மாதுளம் பழம் மட்டும் எல்லா நாளுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஸோ இந்த மாதம் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த மாதம் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். ஸோ எண்டோமெட்ரியல் திக்கனிங் கம்மியாக இருக்கிறதுனால மட்டுமே குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.